நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது என்று சொல்லியிருக்கிறவரே ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு நாங்கள் ஆண்டவரே மங்களப்பாட்டு பாடிக்கிறோம். எங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்ட நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அன்பின் ஆண்டவரே, சிலுவை நாதரே, இந்த நேரத்தில் எங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அடிமையை மறைத்து நீங்கள் பேச வேண்டும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பரிசுத்தமாக்குறவர், எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை ரட்சிக்கிறவர், சாத்தான் கையிலிருந்து மீட்டு எடுக்கிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுக்கு செய்தி என்ன எடுத்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்கள் தபசு கால நாட்கள். லெந்து டேஸ்ன்னு சொல்லுவாங்க, தபசு காலம்னு சொல்லுவாங்க, கஷ்ட காலங்கள் என்று சொல்லுவாங்க. எல்லா ஆலயங்களிலும் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறும். கன்வென்ஷன் என்றால் என்ன? மனம் திரும்புதல். நீ இதுவரைக்கும் ஒருவேளை தவறான பாதைக்கு போய்கிட்டு இருந்தேன்னா நீ திரும்பினால், எரேமியா 4:1 சொல்லியிருக்கு, உனக்கு திரும்பணும்னு மனசு இருந்தால் நீ என்கிட்ட திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நீ அலைஞ்சே தெரிய வேண்டாம், நீ திரும்பினால். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சங்கீதம் 22வது சங்கீதம் 6வது வசனத்தில் தாவீது ராஜாவுடைய ஒரு புலம்பல் அருமையாக இருக்கின்றது. எந்த கஷ்டத்தில் அவர் இந்த இதை எழுதினார்னு தெரியல. அகிலேத்து ஷகாரி எனும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 22வது சங்கீதம் இயேசுவானவர் சிலுவையிலே பட்ட பாடுகளை குறிக்கிற வசனங்களோடு கூட உள்ள சங்கீதமாக இது இருக்கின்றது. இந்த மெசேஜை நான் எடுக்கும்போது கூட எனக்கு அழுகையாக தான் வந்தது. தாவீது வாழ்க்கையிலையும் இவ்வளவு கஷ்டங்கள், ஆனால் அவர் ராஜா. ஆனாலும் ஒரு பயங்கரமான புலம்பல் இருக்கின்றது. அதை உங்களுக்கு நான் இப்பொழுது எடுத்து காட்டுகிறேன். தலைப்பு என்ன அப்படின்னா, நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. சங்கீதம் 22:1வது வசனத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். தாவீது ராஜாவுடைய இந்த புலம்பல், என் தேவனே என் தேவனே ஏன்பா தூரமாக நிற்கிங்கப்பா, ஏன்பா என்னை உதவி செய்யுங்கப்பா, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் நீங்கள் என்னப்பா தூரமாக நிற்கிங்க, நான் கதறேன்ல, உங்களுக்கு கேட்கும் இல்லை. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் கதறுவோம் தெரியுமா, பெருமூச்சு விட்டு அழுகிற காரியங்கள் இருக்குது. இருதயம் நொறுங்கி கீழே விழுந்து கிடக்கிற கண்ணாடியின் நொறுங்குதலை போல இதயம் நொறுங்கி உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வியாதினால், பிள்ளைகளால், கணவனால், இல்லை மனைவியால், சமாதானம் இல்லாதனால, சமுதாயத்தில் அற்பமாக நினைக்கப்படுகிறதுனால, பண கஷ்டத்தில், நிந்தைகளில், இப்படியாக ரொம்ப கஷ்டப்படும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் கதறி சொல்கிறேன்ப்பா, நான் கதறி சொல்கிறேன், நீங்கள் என்னடான்னா நீங்கள் கேட்காம தூரத்தில் போய் இருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் கதறி சொல்லும்போது அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கார். ஏன்னா அவர் நமக்காக உயிரையே கொடுத்த இயேசப்பா பக்கத்தில் தான் நிற்கார். சொல்கிறார்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உனக்கு இந்த வியாதி வந்திருக்கா, நான் பார்த்து உன்னை குணமாக்குவேன்னு சொல்கிறார். நான் வந்து உன்னை குணமாக்குறேன், நீ ஏன் பயப்படுற, ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவர். பாவ மன்னிப்பை கேட்கின்றோம். நிறைய பேர் ரட்சிப்பு நிச்சயம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய பெயரை பரலோகத்திலே தேவன் எழுதியிருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போக முடியும்.
தாவீது நாட்களில் சிலுவையில் நடக்கவில்லை, நடக்கக்கூடிய காட்சிகளை தீர்க்க தரிசனமாகவும் தான் பட்ட பாடுகளை தாவீது புலம்புகிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் கேட்கப்படாமல் போகாது. சங்கீதம் 22:6 வாசிக்கிறேன். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். தாவீது ராஜா சொல்றார், நானும் ஒரு புழு. நான் புழு. புழு எப்படி இருக்கும்? புழு தரையிலே ஊந்து கொண்டு இருக்கும். அதற்கு முதுகெலும்பு கிடையாது. அதை நான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு ஸ்டேட் ஃபார்வேர்டெல்லாம் நிற்க முடியாது. ஏன்னா அதுக்கு முதுகெலும்பு கிடையாது. அது கண்டிப்பாக படுத்து தான் இருக்கணும். அப்போ அதுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நிமிர்ந்து நின்னா தானே நான் யார், என்னைப்படி உனக்கு தெரியுமா அப்படி கேட்க முடியும், கையை வாங்க முடியும். ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. புழு படுத்தே தான் கிடக்கும், அதுக்கு முதுகெலும்பு இல்லாததுனால. அதே போல தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் மனுஷன் அல்ல, நான் புழு. மனுஷரால் நான் ரொம்ப நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. தபசு காலத்தின் நாட்களாக இருக்கிறதுனால தேவன் எனக்கு இந்த செய்தியை கொடுக்கும்படி கிருபை செய்தார். அதனால தான் நான் தலைப்பு கொடுத்துருக்கேன், நானோ புழு, ஒரு மனுஷன் அல்ல அப்படின்ட்டு. 9 வாசிக்கிறேன். நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே. நீரே நீரே என்னை எடுத்தவருப்பா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இப்போ டாக்டர் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி, ஒரு டாக்டர் இருக்காங்க, பேபி எடுக்கணும், அவங்க தான் பக்கத்தில் நின்று ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுக்காங்க. ஏன்னா இவர் சொல்கிறாரு, என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீங்கள் தான். ஏன்னா அந்த காலத்தில் இப்படி டாக்டர் கிடையாது. நீங்கள் தான் என்னை எடுத்தீங்க, அதனால் எனக்கு நீங்கள் தான் இனிமேல் எல்லாமே எல்லாமே எனக்கு நீங்கள் தான். சரியா? அங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு. இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ஜெபம். உண்மையிலே இந்த செய்தி எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கண்ணீர் வரத்தான் செய்துச்சு. அவர் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். நம்மளும் சொல்லலாம், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது, என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே. அதனால் நான் உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணி இருக்கிறேன். நீங்கள் என்னை எடுத்ததுனால என் நம்பிக்கை இனிமேல் நீங்கள் தான். நீங்கள் தானே எடுத்தீங்க, அப்போ நீங்கள் தான் செய்யணும். ஒரு மகள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களாம். உடனே அவங்க அம்மாட்ட கேட்டாங்களாம், நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், எனக்கு செயின் வேணும், இப்போமே எனக்கு ஒரு செயின் வேணும். அம்மா சொல்கிறேன், இப்போ எப்படி செய்ய முடியும்? கல்யாணத்துக்கு செய்யலாம், உனக்கு கல்யாணம் வரும்ல, அப்போ உனக்கு எல்லாமே நாங்கள் செய்வோம். முடியாது, எனக்கு செயின் வேணும். ஆடுன ஆட்டம் கொஞ்சம் கிடையாதான். கடைசியில் என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க அம்மா, அவங்க அப்பா, பிள்ளைக்கு பெரிய பிள்ளை ஆகிட்டு, சரி நம்ம பிள்ளைக்கு ஒரு செயின் செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு செயின் செய்து போட்டாங்களாம்மா. ஏன்னா நம்ம தானே பெற்றோம், நம்ம பெற்று நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம ஆயுசு வரைக்கும் நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கணும். அதான் பேரண்ட்ஸ், பெற்றோர். அவங்க செய்கிறாங்களோ என்னவோ. நிறைய வீட்டில் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய மெசேஜே எடுக்கலாம், 1 மணி நேரம் பேசலாம். ஏன்னா அவ்வளோ பேரண்ட்ஸை, பெற்றோரை நான் சந்திக்கிறேன். பிள்ளைகளால் கஷ்டப்படுகிற அநேக தாய்மாரை நான் சந்திக்கிறேன். மருமகள், கவனிக்காத மருமகளை பற்றிய மாமியாருடைய காரியங்களை எல்லாம் கேள்விப்படுகின்றேன். இப்படி ஒரு மருமகா இருப்பாளா அப்படின்ட்டு. அவங்க அம்மான்னா ஒரு துடிப்பு, மாமியார்னா ஒன்றுமே கிடையாதா? அவங்களுக்குன்னு இருதயம் இல்லையா? அவங்களுக்கு உணர்வு இல்லையா? அவங்களுக்கு உணர்ச்சி இல்லையா?
எதுக்காக அப்படி அவங்கள கவனிக்க உங்களுக்கு மனசே இல்லாமல் போகுது தெரியல. ஆனால் கர்த்தர் தண்டனை வழங்குகிறார். அநேகர் பார்க்கிறோம், கேள்விப்படுகின்றோம். பிள்ளைகள் கூட மாமியார் மருமக கதை அது வேற, அது ஒரு டைரி எழுதலாம், அவ்வளோ கதை இருக்குது. பிள்ளைகளும் பெற்றோரை பேசுவதற்கு மனசு இல்லாமல் போயிருத. பிள்ளைகிட்ட ஹலோ, பிள்ளைக்கு ஃபோன் போட்டால் அம்மானு கேட்கணும்ல, ஹலோ சொல்லுங்க அப்படின்னா அந்த தாய் என்ன பேசுவாங்க? எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைய தம்பி தம்பின்னு கூப்பிடுறாங்க. எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைய ஐயா ஐயான்னு கூப்பிடுறாங்க. எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைய மக்களே மக்களே மகனே மகளேன்னு கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, எம்மான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளிடத்தில் இருந்து நல்ல ஆன்சர் வரலையே. அப்பா உடம்பு சரியில்லை, அப்பா கம்பீரமாக போய் காரில் ஏறுவாங்க. அப்பா எப்படி இருப்பாங்க நம்ம அப்பா? இன்றைக்கி நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, பிள்ளைக்கு துடிக்க மாட்டாங்க, மகளுக்கு துடிக்க மாட்டாங்க. நம்ம அப்பா இப்படி இருக்காங்களே, நம்ம அம்மா இப்படி இருக்காங்களேன்னு இந்த மகளுக்கு துடிக்க மாட்டாங்க. எதுக்கு? அதனால் இவர் சொல்கிறாரு, நீங்கள் தான்ப்பா எனக்கு எனக்கு என் மகன் என் மகா எல்லாரையும் விட நான் உங்களை தான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய தாயின் கற்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே. சூப்பரான வார்த்தை பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு, நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு. அரேஞ்சு மேரேஜ் பண்ணாங்கன்னா ஏதாவது சின்ன பிரச்சனை வந்து அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்களாக பார்த்து எனக்கு கட்டி வச்ச மாப்பிள்ளை இது, நீங்கள் தான் இதில் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. உண்மை தானே? அதே போல் ஏசப்பாட தாவீது ராஜா சொல்கிறாரு, என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர் நீரே, நீங்கள் தான் எங்களை பொறுப்பெடுக்கணும். சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, கிதியோன் எல்லாரும் நம்பிக்கை வச்சாங்க. நீங்கள் நம்பின அவங்களை நீங்கள் விடுவிச்சிங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நாங்களும் இப்போ உங்களை நோக்கி கூப்பிடுறோம், நீங்களும் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் தப்பி பிழைக்க வேண்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் எங்களுக்கு விடுதலையை தர வேண்டும். எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வச்சதுனால அவங்கள நீங்கள் காப்பாற்றினீங்கல்ல, எங்களையும் காப்பாற்றுங்க, எங்களையும் காப்பாற்றுங்க. ஒரு ஊக்கமான ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் என்று நான் காண்கின்றேன். நம்ம அப்படி சொல்லலாம். எத்தனை பேர் ஜெபித்தார்கள், எப்படிலாம் ஜெபித்தாங்க. எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் 1980 கிட்டக்க 81 பெண்களாக கூடி ஜெபிப்பார்கள். நான் தான் அதில் சின்ன பிள்ளை. மண்டி எல்லாருமே 60 வயசு கிட்டக்க 70 வயசு கிட்டக்க இருந்து கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது கண்ணீர், அந்த கண்ணீர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கண்ணீர் வந்து தரையில் விழும். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நமக்கு அப்படி ஜெபம் பண்ணி பழக்கம் கிடையாது. நம்ம ஜெபமாலை சொல்லி தான் நம்ம வளர்ந்தோம், சொருபங்களை பார்த்து பேசி வளர்ந்தோம். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், எதற்காக இப்படி அழுகிறார்கள் அப்படின்னு புரியவும் செய்யாது. கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, குடிகாரங்களுக்காக அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு அழுவாங்க, சிகரெட்டு ஊதுறவங்களுக்காக அப்படின்ட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க, கஞ்சா போடுறவங்களுக்காக, பெற்றோரை அடிக்கிறவங்களுக்காக அப்படிலாம். ஒரு 60-70 வயசில் உள்ள தாய்மார்கள், அப்போல்லாம் நாற்காலி கிடையாது, கீழே உட்காந்து கூடி இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க. எனக்கு தெரியும் சில பேருடைய பிள்ளைகள் நல்ல ஹை லெவலில் வச்சுருக்காரு ஆண்டவர். நம்ம ஆலயத்தில் தரையில் உட்காந்து ஜெபம் பண்ண அவங்களோட மகளை இன்னைக்கு மகன் ஆலயத்தில் பக்கத்தில் படியில் கொண்டு காரை விட்டு
அம்மாவை கையை பிடிச்சு காரில் தூக்கி வச்சு கொண்டு போகிறான். அல்லேலூயா. அன்றைக்கு அவங்க சொன்னாங்க, ஏசப்பா நாங்கள் உங்கள் பிள்ளை, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இப்போ எங்களையும் விடுவிக்க வேண்டும் என்று தாவீது ராஜா கேட்கின்றார். அவங்க உங்களை கூப்பிட்டாங்கல்ல, விடுவிச்சிங்களே, நாங்களும் உங்களை கூப்பிட்றோம், எங்களை விடுவிக்கணும். எப்படி இருக்கு? அப்போ ஆண்டவரால் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கவே முடியாது. அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நோ மேட்ரு. கடலை கடந்து ஒரு தீவுக்கு போகிறது கழுகுக்கு கஷ்டமா? இல்லை. காவேரி நதியை தாண்டி வெளியே போகிறது கழுகுக்கு கஷ்டமா? இல்லை. எவரெஸ்ட் மலையை தாண்டி போகிறதுக்கு கழுகுக்கு கஷ்டமா? இல்லை. அது தன்னுடைய சிறகுகளை நம்பி அது பறக்கலாம் எங்கேனாலும். எதுவுமே அதுக்கு கஷ்டம் கிடையாது. எந்த காடுகளையும் கடப்பது அதுக்கு கடினம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் நம்ம வச்சிருக்காரு. அது எப்படி தன்னுடைய சிறகுகளை நம்பி இருந்ததுனால எதையும் கடக்கிறது அதுக்கு லேசான காரியம். நம்முடைய ஆண்டவரை நம்ம நம்பி இருப்பதும் நம்ம வாழ்க்கையை கடப்பது நமக்கு லேசான காரியம் என்று உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் பகலிலும் புலம்புகிறேன், இரவிலும் புலம்புகிறேன், இதற்கு மேல் எனக்கு முடியல டாடி, முடியலப்பா, மன சமாதானமாக வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. சங்கீதம் 22:21 வாசிக்கிறேன். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். அன்னைக்கு தாவீது ராஜாவை சிங்கம் எதிர்த்தது, ஆனால் தேவன் காப்பாற்றினார். காண்டாமிருகத்தின் கொம்பு தூக்க பார்த்துச்சு, அன்றைக்கு தேவன் காப்பாற்றினார். இப்போ சொல்கிறாரு, நான் அதிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன், இப்போவும் ஒரு கடினமான சிச்சுவேஷனில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. ஒருவேளை அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு சரீரத்திலையும் மனதளவிலையும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோமா? சிங்கத்தின் வாயில இருக்கிறது போல உங்களுடைய சூழ்நிலை இருக்கின்றதா? காண்டாமிருகத்தின் கொம்பு எங்கே இருக்கும் அங்கே நான் தூக்கி அந்த காண்டாமிருகத்தின் கொம்புலையா நான் இருக்கேன்? அது எங்கே வீசுன்னு எனக்கு தெரியாது, அது எங்கேயோ கொண்டு என்னை வீசிருமே. நான் அப்படி இருக்கேன்ப்பா, முடியலப்பா. ஆனால் உங்களால் முடியும். அதான் நான் இந்த ஜெபத்தை செய்கிறேன். அதான் இந்த ஜெபத்தை நான் செய்கிறேன். அன்றைக்கி சிங்கத்தின் வாயில் இருந்தும் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்து என்னை காப்பாற்றினார் தாவீது ராஜா. தேவனை, இன்றைக்கு நாங்கள் பலவிதமான சோதனையில், இப்போ சிங்கம் அங்கே வர முடியாது. நம்ம ஊரில் இருக்கிற டிராஃபிக்கில் சிங்கம் வருமா, இல்லை காண்டாமிருகம் வருமா, இல்லை புலி தான் வருமா, இல்லை கரடி தான் வருமா? இங்கேயே பெரிய பெரிய காரு, ஈச்சர், லாரி, என்ன ஜேசிபி எல்லாமே இதுவே பயங்கரமாக சிங்கம் கரடி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது வராது. ஆனால் மனதளவிலே நம்ம பாதிக்கப்படுகின்றோம், சரீர அளவிலே பலவீனத்திலே நம்ம பாதிக்கப்படுகின்றோம். பிள்ளைகளால் பாதிக்கப்படுகின்ற பெற்றோரால் பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியினால் பாதிக்கப்படுகின்றவர்கள், சாத்தானுடைய தொந்தரவு, செய்வனி பில்லி சூனியத்தினால் கஷ்டப்படுகிற மக்கள். இதுதான் இன்றைக்கு சிங்கத்தின் வாயாக காண்டாமிருகத்தின் கொம்பாக இருக்கின்றது. இதையும் மாற்ற, இதில் இருந்து நம்மை காப்பாற்ற ஏசப்பா வலிமையுள்ளவராக இருக்கின்றார். இவைகளெல்லாம் நம்ம எங்கேயோ கொண்டு விட வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. என்னை காப்பாற்றும் தேவனே, என்னை காப்பாற்றும் என்று நாம் கேட்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை காப்பாற்றுவார். 22ஆம் சங்கீதம் 11, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்துக்கிட்டே இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஏசப்பட சொல்கிறார், ஆண்டவரே என்னை விட்டு தூரம் பெயராதீங்க, தூரமாக பெயராதீங்கப்பா, அது ரொம்ப கஷ்டம். நான் கீழே விழுந்தா யார் தூக்குவா? கீழே விழாமல் இருக்க என்னை பாதுகாக்கிறது யார்? என் நடைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும். எந்த ஆப்போசிட்டான வார்த்தைகள் என்னை தாக்குனாலும் நோ மேட்ருன்னு எனக்கு சொல்லணும்னா நீங்கள் என் கூட இருக்கணும். நீ என் கூட இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்.
சகாயரும் எனக்கு இல்லையே, ஆபத்து கிட்டி இருக்கிறது, என்னை விட்டு தூரமாய் போகாதே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் தூரமாய் இராதே, என் பக்கத்திலே இரும் என்று பாடல் எழுதி வைத்திருக்கிறார்கள். 12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது அப்படின்னு எழுதியிருக்காரு. எந்த விதமான ஒரு சிச்சுவேஷனில் அவர் இருந்தாரோ தெரியல. அநேகம் காளைகள், ஒரு மனிதன் நடுவிலே நிற்கின்றான், நூற்றுக்கணக்கான காளைகள் அந்த மனிதனை பிடித்து கொல்லுவதற்கு நிற்கின்றது. என்ன செய்ய முடியும்? தப்ப முடியாது. பாசான் தேசத்து பலத்த எருதுகளும் என்னை சூழ இருக்கிறது, வளைந்து கொண்டது, என்னை காப்பாற்று. நாம் இப்படியான பல சூழ்நிலைகளே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தேவன் விடுவிப்பார், விடுவித்திருக்கிறார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், காப்பாற்றுவார். மனம் தளர்ந்து போகக்கூடாது, மனதை தளர விடாதிருங்கள். தேவன் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் இயேசு, ஆசீர்வதிப்பார் இயேசு. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டாக மறைந்து விடும் இயேசுவால். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்கும். பெரிய பிரச்சனை இருந்தால் அது ஆண்டவர் முடிச்சுட்டு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவார். பெரிய போராட்டத்தை சந்திக்கிங்களா, அதுக்கு பிறகு பெரிய லெவலில் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிற லெவலே வேறு. ஒரு பெரிய கஷ்டத்தின் வழியாக, சோதனையின் வழியாக பொறுமையோடு இயேசுவுக்காய் கடந்து சென்றால் அதற்கு பின்பு உங்களுக்கு இருக்கிற மகிமையே வேற தான். அதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸ்டே வேற தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த உபத்திரமும் நமக்கு நன்மையைத்தான் தரும், அது தீமை செய்யவே செய்யாது. அது போராட்டமாக இருக்கலாம், ஒரு கண்ணி போன்ற சிச்சுவேஷனாக இருக்கலாம், கலங்கி தவித்து கொண்டிருக்கிற நேரமாக இருக்கலாம். தேவனாகி கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு தேவன் அதை காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நான் இப்போ பாடில் இருக்கேன், கவலையில் இருக்கேன், நோயில் இருக்கேன் அப்படின்னு நிற்கிற உங்களுக்கு பக்கத்திலேயே தங்கத்தட்டில் உங்களுக்கு ஒரு வேற கிரகிக்க முடியாத, நீங்கள் நினைக்க முடியாத ஒரு அதிசயம் உங்கள் பக்கத்திலே இருக்கின்றது. நமக்கு தான் தெரியல. ஆனால் நாம் ஒவ்வொரு கட்டங்களை கடந்து வரும்போது இன்னொரு லெவலுக்கு நம்ம போகிறோம். 9th படிக்கிற பிள்ளைக்கு ஒரு எத்தனையோ டெஸ்ட் வைக்காங்க, மாதம் வைக்காங்க, பிறகு ரிவிஷன் வைக்காங்க, அதுக்கப்புறம் ஆனுவல் வைக்காங்க, அதுக்கப்புறம் அது ப்ரமோஷன். அந்த 9th ஸ்டாண்டர்டில் இருக்க வேண்டியதில் அந்த பெஞ்சும் தேவையில்லை, அந்த புத்தகமும் தேவையில்லை, அந்த ஆசிரியரும் தேவையில்லை. இப்போ 10th ஸ்டாண்டர்ட், ஒருவேளை அது மாடியாக இருக்கலாம், இப்போ வேறு ஆசிரியர், இப்போ வேறு டெஸ்க்கு, எல்லாமே வேறு லெவல், ப்ரமோஷன். நீ அங்கேருந்து +2 படிச்சுட்டு வெளியே போனால் காலேஜ், அங்கே நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. இல்லை, அநேகருக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நிறையா போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கீங்க. எல்கேஜியில் இருந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸே பெரிய பிரச்சனையில் தான் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பாஸ் ஆகி எல்கேஜிக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டில் வந்து 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 நீங்கள் போலீஸாக இருக்கலாம், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் கலெக்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இல்லை ஆசிரியராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம்,
ஏதோ ஒன்று, ஒரு டீச்சராக இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் கடந்து வர 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 ஒரு கப்பலுக்கு போகிறவங்களுக்கு கூட எத்தனை டெஸ்ட் வைக்காங்க தெரியுமா? பாவமாக இருக்குது. கப்பலுக்கு போகிற பிள்ளைகள் ஃபோன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து எல்லா டெஸ்ட்டு, ஓரலு ரைட்டிங் ஓரல் முடிச்ச உடனே ஃபெயில்னு சொல்லிடுறான். திருப்பி காத்து கிடந்து ஊருக்கு வந்து அதுக்கு பிறகு படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் டெஸ்ட்டு. அன்னைக்கு போனோம். எத்தனை ஜெபம் பண்ணிட்டு கிடக்குதுங்க பிள்ளைகள். ஒரு 1,00,000 சம்பளம் வாங்குறதுக்கு 6 மாத வேலைக்கு அத்தனை டெஸ்ட்டு வச்சு எடுக்காங்க. அப்படின்னா கடைசியில் நீ 4th இன்ஜினியர் ஆகி, 3rd ஆகி, 2nd ஆகி, ஃபஸ்ட்டு கேப்டனாக மாறலாம். ஒரு மாதத்துக்கு 35 லட்சம் சம்பளம் வாங்கலாமே. அப்படி நம்ம டெஸ்ட்டு எழுதிதானே ஆகணும். நீ 12 லட்சம் கட்டி நீ படிச்சுட்டு நீ மாதத்துக்கு 30 லட்சம் சம்பளம் வாங்குவேல. அப்போ ஒரு பெரிய போராட்டத்தை நாம் சந்தித்து தான் அடுத்த லெவலுக்கு போகிறோம், ப்ரமோஷனுக்கு போகிறோம் என்று பார்க்கின்றோம். 14ஆம் வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என்னமா இருக்கப்பா, தண்ணீரை போல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன், முடியல. என் எலும்புகளெல்லாம் கட்டு விட்டது, எலும்புலாம் எல்லாமே சோர்ந்து போயிட்டு, என் இருதயம் மெழுகு போல் ஆகி அப்படியே உருகி என் குடல்களின் நடுவே அது உருகிற்று. எப்படி எழுதியிருக்காங்க தாவீது ராஜா, பரிசுத்த ஆவியினால் அவர் பட்ட கஷ்டத்தை எப்படியாக நம்மகிட்ட எழுதி வச்சதுனால இன்றைக்கி நம்ம வாசித்து கொண்டு இருக்கின்றோம். என் இருதயம் எப்படி ஆயிட்டுனா, மெழுகு தீயை வச்ச உடனே அப்படியே உருகி வடிகிறது போல் வடிஞ்சு அது என் குடலுக்குள்ளோடி பாய்ந்து உருகி ஓடிட்டுன்னு சொல்கிறார். நான் கடைசியில் தாவீது ராஜாவை இயேசு காப்பாற்றினார். கடைசி வரைக்கும் ராஜா தான், மரணம் வரைக்கும் ராஜா தான், நடுவில் தோற்றுலாம் போகலை எங்கேயுமே, அவரே தான் ராஜா. ஏன்னா என் தாயின் கற்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீரை என்று சொன்னார் தேவனை பார்த்து. இப்போ தேவன் எப்படி கைவிடுவாங்க? தேவனுடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மையுள்ளதோ, நாம் அவரிடத்துல ஜெபம் பண்ணுறதும் அவ்வளவு உண்மையாக தேவன் அதை கேட்பார். ஜெபத்தை கேட்பார், நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினால் இரவு பகல் கூப்பிடும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே செய்வார். அவரை நம்புறவங்களுக்கு வேறையா வச்சிருப்பார். இன்னும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு குடிசையில் தான் வாழ்ந்தேன், ஒரு குடிசை வாழ் மகள். என்னிடத்தில் உள்ள என் தேவன் எனக்கு தந்த ஒரே ஒரு காரியம், நான் டெய்லி 4 நேரம் ஆலயத்துக்கு போவேன், அவ்வளோதான். டெய்லி 4 நேரம். 20 வயசில் கல்யாணம் முடிஞ்சுது, 10th முடிச்சுட்டு இருந்த அந்த ஆண்டுகளில் நான் டெய்லி 4 நேரம் ஆலயத்துக்கு போகும்படி ஆவியானவர் என்னை ஏவிக்கொண்டே இருப்பார். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, இவ்வளோ சும்மா எதுக்கு ஓடுற அப்படிம்பாங்க. ஆனால் என்னால் இருக்க முடியாது, நான் அல்ல, என் தேவனுடைய பெரிதான கிருபை. ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்க, அந்த 4 வருஷம் போனதுக்கு கடவுள் எனக்கு எப்படி கணக்கு வச்சுருக்காருன்னு தெரில. என்னே இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல. அப்படி கணக்கு வைக்கிற கர்த்தர். உங்களுடைய ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு கணக்கு வச்சாருன்னா, அவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு அவருக்காண்டி ஊழியம் செய்து அவருக்காக தியாகம் பண்ணி அவருக்காக வாழுகிற உங்களுக்கு அவர் கணக்கு எப்படி வைக்காம இருப்பார்? கணக்கு வச்சு காட்டும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்காப்பா, என்னையாப்பா இங்கே வச்சுருக்கீங்க, அன்னைக்கு நான் அப்படி நினைக்கலையாப்பா, சோர்ந்து இருந்தேனே. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, இருதயம் மெழுகு போலாகி என் குடைகளின் நடுவே உருகி ஓடிற்று. ஐயோ! ஆனாலும் தேவனை மட்டும் அவர் விடவே இல்லை, தேவன் அவரை காப்பாற்றினார். சில பேர் பின்வாங்கிடுறாங்க, தளர்ந்துடுறாங்க. என்ன ஜாபம், என்ன இன்றைக்கி எதுக்கு சர்ச்சுக்கு இருக்கட்டும், அப்படியே ஒவ்வொரு இதாக விட்டு போனீங்கன்னா பிறகு நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க கடவுளை விட்டு. அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். எஸ்ஏ 41:10 நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு துணை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்கள், அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மே துதிக்கிறவங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா.
நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. வழியும் நீங்கள் தான், சத்தியமும் நீங்கள் தான். எங்களை கண்மணியை போல காக்கிற எங்களுடைய தேவனாகி கர்த்தாவை எங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தெய்வ அன்பின் வெள்ளப்பா நீங்கள், தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே. நீங்கள் உங்கள் தோற்றமே அருள் தான், உங்கள் தோற்றமே மகிமை தான். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. செய்தி கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஏசப்பா, அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் என் தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து, இந்த கிராஸ் டிவியையும் இங்கே வேலை செய்கிற கண்மணி பிள்ளைகளையும் வழிநடத்தி உயர்த்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெப செய்ய அந்த வார்த்தை கொடுக்க செய்த கிருபைக்காக உடைய பாதம் பணிந்து முத்தம் கொடுத்து நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.